பா என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? இல்ல வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. இந்த நேரத்துல உன்னை இங்க பார்த்தா தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்பாங்க. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். புரியுதுமா, நீங்க போய் பாருங்க. எனக்கும் இந்த கோழிக்கும் ராசியே இல்ல போல. வாங்கய்யா, என்ன இந்த நேரத்துல இங்க? தர்மபுரி ராமசாமி கவுடா வீட்டுல திருட்டு போயிருச்சு. திருண்டவன் இங்கதான் காட்டுக்குள்ள எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறதா தகவல். அவனை தேடிக்கிட்டு தான் வந்தோம். சந்தேகப்படுற மாதிரி இங்க யாரையாவது பாத்தீங்களா? இல்லங்கய்யா. வள்ளியம்மா, என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. வாசனை வேற வருது. கோழி கிளம்பி விட்டு இருக்கியா? ஆமாயா, நாட்டுக்கோழி குழம்பு. எந்த நாட்டுக்கோழி? கொஞ்சம் கண்ணில் காட்டேன். அப்படியே என் கண்ணுக்கும் சேர்த்து. யோ, ஏமா முதல்ல அந்த நாயை கட்டுமா, கொலைக்கிறத பார்த்தாலே பயமா இருக்கு. அது ஒண்ணு செய்யாதய்யா. கடிச்சு கிடிச்சு வச்சுல போகுது. கொலைக்கிற நாய் கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா ஐயா? ஐயா ரெண்டுத்தையும் பண்ணுவாரு. யோ, 2 வேலையானாலும் ஒரு நேரத்துல பண்ணுவீங்கன்னு சொல்லுவோம் ஐயா. நீங்க போய் பரிமாற வேலையை பாருங்கம்மா. போங்கம்மா போங்கம்மா, குழம்பு ஆறிட போகுது. அடடடடடடடா. வரப்போறோம்னு தெரிஞ்சு தட்டுல போட்டு தயாரா வச்சிருக்கேன் போல இருக்கே. ஐயா அது வேணாயா. அட விடு வள்ளிமா, நம்ம என்ன வேத்தாளுங்களா என்ன? இல்லையா, அது எச்ச தட்டியா. மல்லி, அந்த குழம்பு எடுத்துட்டு வா. வள்ளிமா, ஆ, என்ன பதட்டம்? பாத்து போ. கை தவறிச்சியா. மல்லி, இத சுத்தம் பண்ணிடு. இந்த நாய் இப்பதான் சாப்பிட்டுச்சு, அதுக்குள்ள தூங்கிடுச்சு. அது அப்படிதாங்க ஐயா. சாப்பிடணும் திண்ணில படுத்து தூங்கிடும். சோம்பேறி நாய். யோ, கேட்டேயா? உன் பேச்ச கேட்டுக்கிட்டு திண்ணில தூங்கி இருந்தா நம்மளையும் சோம்பேறி நாயின்னு சொல்லிருப்பா. சொன்னதே நம்மளதான். பங்கு ஐயா, கடையை பாத்துக்க, வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துருங்க. சரிங்க. சைக்கிள் எடுப்பா, சீக்கிரம் எடு. பங்கு போதுன்னு. டேய், என்ன மாதிரி ஆளுங்க குடிச்சு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் தலைவர் மறுபடியும் கடையை திறந்து விட்டுருக்காரு. நீ யாருடா நடுவுல? இன்னொரு கிளாஸ் கொண்டாடா. நம்ம நாய் சத்தத்தை பார்த்துட்டு எனக்கு அடிவயர்ல கலங்கிருச்சுடி. அதான் அவ சாப்பிட்ட சாப்பாட்டுல விஷம் கலக்க மனசு வரலடி. சீவாயோடு உனக்கு மகளா பிறந்ததுக்கு நான் தான் அந்த விஷயத்தை சாப்பிட்டு சாகணும். கவலைப்படாத, நான் உன்ன மாதிரி கோல கிடையாது. வள்ளியாக்கா, வள்ளியாக்கா, எனக்குனப்பா வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். நீங்க கத்துன சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு பாத்துட்டு போனேன். இல்ல என்னன்னு கேட்டு போலாம் வந்தேக்கா. நான் ஒண்ணு கத்தலையப்பா. அப்ப சரி, நான் வர்றேன்க்கா. ஜாக்கிரதையா இருங்க. நீயும் ஜாக்கிரதையா போப்பா, ரொம்ப இருட்டிருச்சு. எனக்கு இருட்டு வெளிச்சம் எல்லாம் ஒண்ணுதானக்கா. வள்ளியாக்கா, வீட்டுக்கு யாரோ விருந்தாளி வந்திருக்காங்க போல. விருந்தாளியா? எங்க வீட்டுக்கு யார் வர போறாங்கப்பா? நீங்க போய் சொல்றீங்க. காலையில நானு இல்லன்னு சொல்றாங்கல்ல. இதுக்கே இவ்வளவு கோபப்படுற? ஆமா, கருப்பு சமையல் இல்ல. இந்த நேரத்துல அவர் எங்க இருப்பான்னு தெரியாதா? கிளம்பு. வள்ளியா, கண்ணு தெரியாதவன் குருடன் இல்ல, கண்ணு தெரிஞ்சு வழி மாதிரி போறான் பாரு, அவன் தான் நிஜமான குருடன். நான் வர்றேன். பங்கு இங்க இருந்து கிளம்புன நாளையில இருந்து நீ குடிக்கிறதுக்கு வர மாட்டேன்னு முதலாளி அவரோட பையனோட உசுப்பேத்தி குடிக்க வச்சு கையில இருக்கிற காசுல கறந்துருவானுங்க. மொத்தமா குடிச்சிட்டு மொத்தமா போயிட போறேன். முதலாளி வேலைக்காரன் எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறீங்க. என் இஷ்டம் பங்கு. நான் இன்னைக்கு குடிப்பேன், நாளைக்கு குடிப்பேன், குடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன் உன்னையும் சேர்த்து வச்சு குடிக்க வைப்பேன். என் கையில என்ன காசு இல்லன்னு நினைச்சியா? பணத்தை பத்தி ஒண்ணும் இல்ல, நான் சொல்ல போற விஷயத்த கேட்ட அடுத்த நிமிஷமே நீ வீட்டுக்கு பறந்துருவ. என்ன விஷயம்னு சொல்லு. நடக்கிறதா பறக்கிறதான்னு அப்புறம் யோசிக்கிறேன். உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காருல்ல. என்ன சொன்ன? அதானே, உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவர் யாருன்னு தெரியுமா? என் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாருங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எங்கடியா